வணக்கம் நேயர்களே. சந்தன மரத்தை வீழ்த்துறதுக்கு என்ஓசிக்கு விண்ணப்பிக்கிறப்ப ஃபாரஸ்ட் ரேஞ்சர் நம்ம தோட்டத்துக்கு ஆய்வுக்கு வருவாரு அப்படின்னு முந்தின வீடியோல அனெக்சர் 1 பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். அப்படி அவர் வர்றப்ப என்னென்ன செயல்முறையை பின்பற்றணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல போன வீடியோல சொன்ன அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்த கெசட் நோட்டிபிகேஷனோட அனெக்சர் 2 பகுதியை தான் பார்க்க போறோம். இந்த செயல்முறை மொத்தமும் இணையத்துல விண்ணப்பிக்கிறது மூலமா ஆரம்பிக்கிறதுங்கிறனால www.forests.tn.gov.in இணையதளத்துல நம்ம விண்ணப்பிக்கும் போது கொடுத்திருந்த எல்லா ஆவணங்களையும் டிஎஃப்ஓ சரி பார்த்துட்டு அதை எஃப்ஆர்ஓக்கு அனுப்பி வைப்பாரு. அது என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு கீழே செக்லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை பத்தி விரிவா போன வீடியோல பார்த்திருந்தோம். அதனால அடுத்தது போயிடலாம். ஆனா இதுலயும் செக்லிஸ்டோட 3வது பாயிண்ட் காலியா இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு அனெக்சர் 1ல இருக்கிற செக்லிஸ்டோட கம்பேர் பண்ணி பாக்குறப்பதான் இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் மாதிரி தெரியுது. மர உடைமையாளரான நாம ஆவணங்களை இணையதளத்துல பதிவேற்றி அதை டிஎஃப்ஓ சரி பார்த்து எஃப்ஆர்ஓக்கு அனுப்பின உடனே அவர் நம்ம தோட்டத்துக்கு எப்ப ஆய்வுக்கு வரப்போறோங்கிற தகவலை நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாவோ அல்லது நம்மளோட மின்னஞ்சல் மூலமாவோ அனுப்பி வைப்பாரு. இதுக்கு அவர் பயன்படுத்தியக்கூடிய நம்மளோட மொபைல் நம்பர் பிளஸ் மின்னஞ்சல் ரெண்டையுமே நம்ம இணையதளத்துல பதிவேற்றும் போதே அங்க கொடுக்கறது கட்டாயம். அதன் மூலமா தான் அவர் நமக்கு தகவல் தருவாரு. எஃப்ஆர்ஓ தோட்டத்துக்கு ஆய்வுக்கு வர்றப்ப மரத்தை வீழ்த்த விண்ணப்பிச்ச மர உடைமையாளரும் அவர் கூட இருக்கணும். மேலும் இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணின எல்லா அசல் ஆவணங்களையும் அவரோட ஆய்வுக்காக நம்ம சமர்ப்பிக்கணும். அவரும் அதை சரி பார்ப்பாரு. எந்த மரத்தை வீழ்த்த விரும்புறோம் அப்படிங்கிற தகவலை எஃப்ஆர்ஓக்கு கூட இருந்து நாம தகவல் சொல்லி அவர் குறிப்போடுறதுக்காக உதவணும். இப்படி நம்ம தோட்டத்துக்கு வந்து ஆய்வு பண்ணி இந்த ஆய்வு அறிக்கையை எஃப்ஆர்ஓ அவரு கைக்கு நம்ம விண்ணப்பம் கிடைச்ச 15 நாட்களுக்குள்ள டிஎஃப்ஓக்கு சப்மிட் பண்ணணும். எஃப்ஆர்ஓ ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்ச 10 நாளைக்குள்ள டிஎஃப்ஓ அல்லது ஏசிஎஃப் நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம வீழ்த்துறதுக்காக முன்மொழிஞ்ச மரங்கள்ல குறைஞ்சது 10ல ஒரு மரத்தையாவது ஆய்வு பண்ணி சரி பார்ப்பாங்க. இந்த ஆய்வை முடிச்ச 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம தோட்டத்துக்கு வந்த டிஎஃப்ஓ அல்லது ஏசிஎஃப் இந்த ஆய்வு அறிக்கையை இணையதளத்துல பதிவேற்றி இருக்கணும். அனெக்சர் 2ல இருக்கக்கூடிய செயல்முறைகள் அவ்வளவுதாங்க. இது அனெக்சர் 1ல இருக்கக்கூடிய செயல்முறைகள் மாதிரியே தான் இருக்குது. ஆனா இது டிஎஃப்ஓ, ஏசிஎஃப் மற்றும் எஃப்ஆர்ஓ அவங்களோட பார்வையில அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்குது. மேலும் இதே கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனோட அடுத்தடுத்த 4 அனெக்சர்ஸ் பகுதிகளையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த அனெக்சர்ஸ் பத்தி நான் போட போற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா தயங்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.